ஸ்கூல் படிக்கிறப்பயே குடும்பத்தில் ரொம்ப பொருளாதார சிக்கல், வேலை பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இக்கட்டான நிலைமை. காலேஜ் சேர்ந்து காலேஜ் கம்ப்ளீட் பண்ணக்கூட முடியாமல் ஒரு பர்சனல் ட்ராஜடி. பிகாம் ஃபைனல் இயரில் ட்ராப் அவுட்டு. இந்த மாதிரி இருந்த ஒருத்தர் எப்படி வாழ்க்கையில் முன்னேறினார், இப்போ எப்படி மல்டி மில்லியனராக இருக்கார் அப்படின்றத பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே. 1980 செப்டம்பர் 30 டெல்லியில் ஒரு குழந்தை பிறக்குது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, சாதாரண ஒரு அலுமினியம் பிஸ்னஸ் சின்னதாக பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை படிப்படியாக வளருது. அப்புறம் ஸ்கூலில் 9ஆம் வகுப்பு படிக்கிறப்ப அவங்க குடும்பத்தில் அவங்க செய்கிற தொழிலான அலுமினியம் பிஸ்னஸ் ரொம்ப லாஸில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபைனான்சியல் க்ரைசிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு குடும்ப பொருளாதார நெருக்கடியில் அந்த குடும்பம் இருந்துச்சு. அப்போ அந்த 9ஆவது படிக்கிற மாணவனுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு. பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஓரளவுக்கு நல்லா படிச்சுட்டு இருந்த அவர் 12ஆம் வகுப்பு அப்போ தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெவியாக படிக்க ஆரம்பித்தார். ஓரளவுக்கு ஒரு 80% வாங்கி பாஸ் பண்ணுறாரு. பாஸ் பண்ணிவிட்டு காலேஜ்லேயும் சேர்றாரு. காலேஜில் பிகாம் சேர்ந்த அவர் ஃபைனல் இயரில் ட்ராப் அவுட் ஆகுறாரு பர்சனல் ரீசன்ஸ்க்காக. பல பிஸ்னஸுகளை பண்ணுறாங்க. அந்த குடும்பமே அந்த ஃபைனான்சியல் க்ரைசிஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு பல தொழில்களை முயற்சி பண்ணுறாங்க. இந்த மாதிரி சோப்பு தண்ணி விற்று இது பண்ணுறது, வீடு வீடாக போய் சோப்பு தண்ணி விற்கிறது, பாத்திரம் கழுவுறதுக்கு. இந்த இளைஞர் மாடல் ஆகணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய 19 வயசுலேயே தன்னுடைய கெரியரை ஆரம்பிக்கிறார். மாடல் ஆகிறதுனா அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டம் அப்படின்றத அவர் ஃபேஸ் பண்ணுறாரு. நிறைய எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்குது. அந்த ஃபீல்டில் மாடலை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறாரு. அப்படி பார்த்து அவர் மாடல்ஸ்க்கு நாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரி நினச்சி அவர் ஃபோட்டோ எடுத்து மாடல்ஸ்க்கு போர்ட்ஃபோலியோ ஆல்பம் மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுப்பார். குறைஞ்ச விலைக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறதா சொல்லி அந்த வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ மாடலுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 5000 ரூபா கொடுத்து வெளியில் ஆல்பம் எடுக்கிறத விட 2500 ரூபா 3000 ரூபாக்குள்ளே இவர் முடிக்கிறாரு, நல்லபடியாகவும் முடித்து தர்றாரு. அப்படின்றனால நிறைய மாடல்ஸ் இவரை நோக்கி வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இவர் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி தான் ஃபோட்டோகிராஃபி இவர் ஆரம்பித்தார். ஸோ அந்த மாதிரி சின்னதாக ஒரு கோர்ஸ் படிக்கிறாரு. 2 வார கோர்ஸ் தான் ஃபோட்டோகிராஃபி கோர்ஸ். படிச்சுட்டு இந்த வேலையில் அவர் ஈடுபட்டுட்டு இருக்கார். 12ஆம் வகுப்பு முடித்த உடனே கூட அவர் ஒரு வேலை பண்ணுறாரு. என்ன வேலைன்னா, ஃபோன் பண்ணி 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது. நீங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணலாம், என்ன கோல் செட் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்சது என்ன, அந்த மாதிரி கவுன்சிலிங் பண்ணுறது, மென்டரிங் பண்ணுறது. ஸோ அந்த வேலையை இவர் பார்க்குறாரு. டெலிகாலிங் மாதிரி. அந்த மாதிரி கால் பண்ணி ஒரு இன்ஸ்டியூஷனோட டைஅப். ஸோ இவர் கால் பண்ணி அந்த இன்ஸ்டியூஷனுக்கு மாணவர்களை ரெஃபர் பண்ணால் ஒரு 20% கமிஷன் கிடைக்கும். அந்த மாதிரி வேலையும் 12th முடிச்சுட்டு பண்ணுறாரு. அப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு 19 வயசுலேயே ஒரு மாடலாக தன்னை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய சென்டர்ஸில் ஏறி இறங்குறாரு. மாடல் ஆகிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. ஏன்னா நிறைய காம்படிஷன், நிறைய பேர் மாடல் ஆகணும் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. அந்த மாதிரி மாடலிங் அப்படின்ற பிஸ்னஸ்க்குள்ளே மாடலாக ஆகணும் அப்படின்னு நிறைய முயற்சிகளை பண்ணுறாரு. இருந்தாலும் மாடல்ஸ்க்கு நடக்கிற அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன், அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. மாடல்ஸ்க்கு தகுந்த ஒரு இது இல்லை, அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ பிடிக்கிறது கூட ஒரு தகுந்த ஆட்கள் இல்லை, நிறைய எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்றத பார்க்குறாரு. அதனால் குறைஞ்ச விலைக்கு அவர் மாடல்ஸ்க்கு ஃபோட்டோ பிடிச்சிட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஆல்பம் மாதிரி பண்ணி மாடல்ஸ்க்கு கொடுத்தாரு குறைஞ்ச விலைக்கு. அது நல்ல ஓரளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அது பத்தலை. குடும்பத்தில் தொழில் ரொம்ப படுத்துருச்சு.
ஸோ குடும்பம் வந்து இவரை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில், ஜப்பான் லைஃப் அப்படின்ற கம்பெனியில் வேலைக்கு சேர்றார். மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனி அது. அந்த மார்க்கெட்டிங் கம்பெனியில் இவர் வேலை வந்து பார்க்குறதுனால வேலை பார்த்தப்ப நல்லா சம்பாதிக்கிறார். எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாருன்னா, மாதத்துக்கு 1 லட்சம் அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு. சாப்பாட்டுக்கே என்ன பண்ணுறது அப்படின்ற நிலைமையில் இருந்த அந்த குடும்பம் இந்த மாதத்துக்கு 1 லட்சம் வாங்குகிற அளவுக்கு தன்னுடைய மகன் வளர்ந்துட்டான் அப்படின்னு அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து பார்த்தாங்க. இவர் வந்து இந்த மாதம் 1 லட்சம் வாங்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு எனக்கு இந்த வேலை பிடிக்கலை, எனக்கு ஃபோட்டோகிராஃபி தான் இன்ட்ரெஸ்ட், ஃபோட்டோகிராஃபி பண்ணால் தான் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சார். நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அவருடைய பெற்றோர்கள் அவருடைய அப்பாட்ட உட்காந்து இதை பற்றி டிஸ்கஸும் பண்ணார். எனக்கு இந்த வேலை பிடிக்கலை, இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு. எல்லார் வீட்லேயும் என்ன சொல்லுவாங்க, டே தம்பி 1 லட்சம் இப்போ வாங்கிட்டு இருக்க, ஏற்கனவே நிறைய பார்த்தாச்சு, தொழிலையும் லாஸு, இப்போ தான் கொஞ்சம் முன்னேறி வந்துட்டு இருக்கோம், இப்போ போய் இந்த வேலையை விட்றே அப்படின்னு சொல்கிறியே அப்படின்னு வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் வந்து விடலை. எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி தான் இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்குரிய பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு ஃப்ரேம் பண்ணார். ஃபோட்டோகிராஃபி பண்ணால் என்ன ஆகும், பண்ணலன்னா என்ன ஆகும், அப்படியே பண்ணி ஃபோட்டோகிராஃபி சுத்தமாக போகலை, பிஸ்னஸே எனக்கு லாஸு, சுத்தமாக முடியலை அப்படின்ற பட்சத்தில் நான் கம்பெனியில் வேணால் ரீஜாயின் பண்ணிக்கிறேன், வேலைக்கு வேணால் போகிறேன், ஆனால் இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்கள் நல்லா மனம் விட்டு பேசி அவரோட அப்பாவை சம்மதிக்க வைக்கிறாரு. ஸோ தனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத கிளியராக சொல்லி, என்ன நடந்தால் என்ன அப்படின்ற பிளானெல்லாம் கரெக்டாக சொல்லி அவருடைய அப்பாவை ஓரளவுக்கு கன்வின்ஸ் பண்ணுறாரு. வீட்டிலேயே ஒரு ஸ்டூடியோ வைக்கிறாரு. ஸ்டூடியோ வச்சு இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ பண்ணுறாரு. மாடலெல்லாம் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்து அந்த மாதிரி ஆல்பம் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அந்த வேலை ஓரளவுக்கு போய்ட்டு இருந்துச்சு. 2002 இந்த மாதிரி மாஸ் ஆடியோ விசுவல்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி செட்டப் பண்ணி இது பண்ணார். அது சரியாக போகலை. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு கம்பெனியை செட்டப் பண்ணார். அதுவும் சரியாக போகலை, கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இடைப்பட்ட காலத்தில் இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலை பார்த்தாரு. அதுக்கப்புறம் 2006 இமேஜஸ் பஸார் அப்படின்ற ஒரு வெப்சைட்டை துவக்கினார். இமேஜஸ் பஸார் அப்படின்றது வந்து பெரிய கம்பெனி. அந்த அப்போ தொடங்குறப்ப வந்து சின்ன கம்பெனியாக தான் தொடங்கிச்சு. எந்த அளவுக்கு சின்னதுன்னா, இவரே தான் வேலை பார்ப்பார், இவரே தான் ஃபோட்டோ எடுப்பார், இவரே தான் கால் பண்ணுவார், இவரே தான் அந்த எப்படி உட்காரணும் என்ன பண்ணணும் அப்படின்னு மாடல்ஸ்க்கு கவுன்சிலிங் பண்ணுவார். ஸோ எல்லாமே இவர் தான். ஆளினால் அழகுராஜா மாதிரி இவர் தான் எல்லா வேலையும் பார்ப்பார். அந்த மாதிரி ஒரு சின்ன கம்பெனியாக இருந்தது தான் இமேஜஸ் பஸார். அந்த இமேஜஸ் பஸாரில் என்ன பண்ணுவார்னா, மாடல்ஸுடைய ஃபோட்டோ எல்லாம் பிடிச்சி இமேஜஸ் பஸாரில் அப்லோட் பண்ணி வச்சுப்பார். அதை ரிலீஸ் பண்ணுவார் வெப்சைட்டில் வந்து கிளைண்ட்ஸ் வந்து பார்த்து இமேஜஸ் பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். இந்த மாதிரி பண்ணுறப்ப அந்த வெப்சைட் வந்து லோடே ஆகலை. லோட் ஆகிறதுக்கு ஒரு இமேஜ் லோட் ஆகிறதுக்கு 3 நிமிஷம் அந்த மாதிரி ஆச்சு. ஸோ கிளைண்ட்ஸ் வந்து வரவே இல்லை இவருக்கு. அதுக்கு முன்னாடியே அவர் வந்து ஃபோட்டோகிராஃபியில் தான் வந்து ஒரு பெரிய ஆள் அப்படின்னு காமிக்கணும், நிறைய கிளைண்ட்ஸ் வர வைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணார்னா, என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசித்தார். ஒரு வேல் ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னா எல்லாருமே தன்னை நோக்கி வருவாங்க அப்படின்னு ஒருத்தர் சஜஷன் கொடுக்குறாரு. அப்படியே பண்ணிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சிடார். என்ன வேல் ரெக்கார்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றத யோசிக்கிறார். வேர்ல்டு ரெக்கார்டு அந்த லிம்கா அப்படின்ற நிறுவனத்தில் போய் என்ன பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 12 மணி நேரத்துக்குள்ளே ஒரு 10,000 ஃபோட்டோ எடுக்கணும், அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டுறாரு. நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், 10,000 ஃபோட்டோவா, ஐயோ ரோலே இருக்காதே, ஃபோட்டோ கேமரா தாங்குமா, சார்ஜ் நிற்குமா, அவ்வளோ மாடல்ஸ்க்கு நான் எங்கே போகிறது, முதல்ல லைட்டிங் இருக்குமா அப்படின்னு என்னென்ன தடங்கள் வருமோ எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் இவர் அப்படி யோசிக்கலை. ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, ரெக்கார்ட் பண்ணணுமா ஓகே அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு கிளம்புறாரு. அப்புறமேட்டி அவருக்கு வந்து
அந்த ஐடியாஸ் எல்லாம் தோணுது. எப்படியெல்லாம் பண்ணால் அந்த ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஐடியாஸ் எல்லாம் தோணுது. தான் ஃபோட்டோகிராஃபியில் இருக்கார், ஃபோட்டோகிராஃபி தான் இன்ட்ரெஸ்ட்டு. மாடல்ஸு நிறைய பேருக்கு ஃபோட்டோ வேணும், ஆல்பம் வேணும். அவங்களுக்கு ஆல்பம் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துடலாம், இல்லை கம்மியான காஸ்ட்டுக்கு பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த மாதிரி இந்த மாதிரி ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விளம்பரம் பேம்ப்ளெட்ஸு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. நிறைய மாடல்ஸ் வர்றாங்க. 10 மணி நேரம் 45 நிமிஷத்தில் 10,000 ஃபோட்டோ எடுத்து இவர் வந்து அந்த வேர்ல்டு ரெக்கார்டை முடிக்கிறார். அந்த வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண பிறகு, அந்த ரெக்கார்ட் ஹோல்டர் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் வந்த பிறகு நிறைய கிளைண்ட்ஸ், நிறைய மாடல்ஸ் இவரை நோக்கி வந்துட்டு இருந்தாங்க. அதனால் இமேஜஸ் பஸாரில் நிறைய இமேஜஸ் இவர் அப்லோட் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் இதில் என்ன ஆச்சுன்னா, அந்த இமேஜ் லோட் ஆகிறதுக்கு நிறைய நேரம் ஆச்சு, சில நிமிடங்கள் ஆச்சு. நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணோடனே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா யார் தான் வருவா? ஸோ இமேஜஸ் பஸார் வந்து ரொம்ப டவுனில் இருந்துச்சு, யாருமே கிளைண்ட்ஸ் வரல, இமேஜஸ் யாருமே வாங்கலை. இவர் என்ன பண்ணுறாருன்னா, பகலாக உட்கார்றாரு. ஒரு 3 days வந்து சரியாக சாப்பிடாம தூங்காமல் தன்னோட டீமோடையும் உட்கார்றாரு, தானும் தனியாக உட்கார்றாரு. டேட்டா பேஸ் பற்றி முழுசாக படிக்கிறாரு. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எங்கே தட்டுனா எங்கே ஸ்பீட் ஆகும் அப்படின்றது சிம்பிளாக அவர் ஒரு பேசிக் கான்செப்ட் ஒன்று ஃப்ரேம் பண்ணுறாரு. எல்லா இன்ஜினியர்ஸையும் கூப்பிட்றாரு. அவர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்த இன்ஜினியர்களை கூப்பிட்டு, இந்த மாதிரி டேட்டா பேஸில் இந்த மாதிரிலாம் மாற்றுங்க, டேபிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லி சில சஜஷன்ஸை கொடுக்குறாரு. அதே மாதிரி அவங்க பண்ணுறாங்க. லோட் ஆகிறதுக்கு சில நிமிடங்கள் ஆகிட்டு இருந்த அந்த வெப்சைட் வந்து சில நொடிகள்லேயே இமேஜஸை காமிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ கிளைண்ட்ஸ் வந்து நிறைய வந்தாங்க, நிறைய இமேஜஸ் வாங்கினாங்க. இவருடைய குவாலிட்டியை பார்த்து நிறைய கிளைண்ட்ஸ் வந்து இவருக்கு ரெகுலர் கஸ்டமராகவே மாறினாங்க. இமேஜஸ் பஸார் அப்படின்றது பெரிய நிறுவனமாக அப்படியே க்ரோத் ஆச்சு. ஆக்சலரேட்டட் க்ரோத் அப்படின்வோம். சும்மா படிப்படியாக எல்லாம் க்ரோ ஆகிறது இல்லை, ஆக்சலரேட்டட் க்ரோத், எஸ்கலேட்டரில் போகிற மாதிரி க்ரோ ஆச்சு. அப்படி க்ரோ ஆகி மல்டி மில்லியனரும் ஆகிட்டார். மல்டி மில்லியனர் ஆனதுக்கப்புறம் என்ன அப்படின்ற அடுத்த ஸ்டெப் என்னன்னா, பில்லியனர் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பித்தார். அப்படி யோசித்தப்ப இவருக்கு தோணின ஒரு கான்செப்ட் தான் ஏர் பியூரிஃபையர். டெல்லியில் வந்து அப்போ இருந்தே பொல்யூஷன் வந்து ரொம்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏர் பியூரிஃபையர் இருந்தால் நல்லது அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிற அந்த நேரத்தில் ஏர் பியூரிஃபையரை இவர் மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து ஒரு பிளானெல்லாம் ரெடி பண்ணிட்டார். எல்லாமே தரவாக ரெடி. இந்த நேரத்தில் இப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் எல்லாமே ரெடி பண்ணிட்டார். ஆனால் அவர் தோணிச்சு, இனிமேல் சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம், சம்பாதிக்கிறத தவிர பணத்தை தவிர அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்றத யோசிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ தான் ஆன்மீகத்தை பற்றி அவர் கொஞ்சம் டீப்பாக போகிறார். இந்த மாதிரி பணத்தில் எதுவுமே அந்த அளவுக்கு ஹாப்பி இல்லை, பணத்தால் அந்த அளவுக்கு வந்து ஒன்றும் பெரிய மன நிம்மதி கிடைக்கல அப்படின்றத உணர்ற அவர் ஆன்மீக பயணத்தை மேற்கொள்கிறாரு. ஆன்மீகத்திலேயே நிறைய அனுபவங்கள் அவருக்கு வருது, நிறைய கற்றுக்கிறாரு. அதையும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறார். இந்த மாதிரி அவர் என்ன பண்ணாலும் அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறத ஒரு பழக்கமாகவே வச்சுருக்காரு. தனக்கு என்ன தெரியும் அப்படின்றத எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறது தான் அவருடைய இப்போ பேஷனாகவே இருக்குது. அவருக்கு தன்னோட தொழில் எப்படி ஆரம்பித்தார், எவ்வளோ தோல்விகள் வந்துச்சு, அதெல்லாம் எப்படி வெற்றியாக மாற்றினார் அப்படின்றத எல்லா யூத்துகளுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. செஷன்ஸ் லைஃப் சேஞ்சிங் செமினார், ஃப்ரீ லைஃப் சேஞ்சிங் செமினார் அப்படின்ற ஒரு ஜென்ரல் செஷன் ஆரம்பிக்கிறாரு. அதை யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணுறாரு. அந்த யூடியூப்பில் ரீசெண்டாக லாஸ்ட் லைஃப் சேஞ்சிங் செமினார் அப்படின்ற ஒரு வீடியோ கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு, ஸோ மோஸ்ட் வியூடு மோட்டிவேஷனல் வீடியோ அப்படின்ற ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை வாங்கியிருக்கு. அது ரீசெண்டாக அவர் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காரு, ஜூலை 2021. இதெல்லாம் பண்ணது யார் அப்படின்னா, த ஒன் அண்ட் ஒன்லி கிரேட் ஆண்டர்பிரினர் அண்ட் மோட்டிவேட்டர், கைடு, ரோல் மாடல் சந்தீப் மகேஸ்வரி. இவர் சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப ஃபங்க்ஷனில் எல்லாம் எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். என்ன பண்ணுவாங்கன்னா, உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் குழந்தைங்கிட்ட நீ என்ன ஆக போகிற அப்படின்னு கேட்பாங்க. இவர்கிட்டையும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இவர் வந்து டாட்டா பிர்லா மாதிரி ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடெண்ட்டாக சொல்வாராம். அதை கேட்டு அவங்க சிரிப்பாங்க.
அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன்லேயும் அதே மாதிரி கேட்பாங்க, கேட்டு சிரிப்பாங்க. அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஆனால் உண்மையிலேயே இவர் பெரிய மல்டி மில்லியனராக இப்போ இருக்கார். இமேஜஸ் பஸார் வந்து நல்ல பல கோடிகளை சம்பாதிச்சுட்டு இருக்குது. அதுக்கு மேலேயும் பணம் சம்பாதிக்க வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி பக்கம் போகிறாரு. அதையும் மக்களுக்கு ஷேர் பண்ணுறாரு. ஸோ இவருடைய பேஷன் இப்போ என்னென்னா, அவருக்கு தெரிஞ்சதை யூத்துகளுக்கு ஷேர் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணி கைட் பண்ணுறது, மென்டரிங் பண்ணுறது, அதுதான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கார் பேஷனாக. இமேஜஸ் பஸாரும் பண்ணிட்டு தான் இருக்கார். imagesbazaar.comனு நீங்கள் நெட்டில் போய் கூட சர்ச் பண்ணலாம். இமேஜஸ் எல்லாம் அவ்வளோ கிளியராக, கிளாரிட்டியாக, குவாலிட்டியாக இருக்கும். அந்த மாதிரி ஏன் குவாலிட்டி வந்துச்சு அப்படின்றதுக்கு அவர் ஒரு கதையை சொல்கிறார். அவர் பல பிஸ்னஸில் ட்ரை பண்ணி அதிலெல்லாம் தோல்வி அடைஞ்ச அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ஹோட்டல், அவரோட ஏரியாவில் இருக்கிற ஒரு ஹோட்டல் அதிபர்கிட்ட போய், முதலாளிகிட்ட போய், எப்படி உங்கள் ஹோட்டலில் எவ்வளோ கூட்டம் வருது, எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு அந்த ஹோட்டல் அதிபர் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி கடை சாத்துறப்ப மிச்சம் மீதி இருந்த அந்த சால்னா எல்லாம் சாக்கடைக்குள்ளே போய் கொட்டுறாரு. என்ன இப்படி சால்னா வேஸ்ட் பண்ணுறீங்களே, ஃபுட்டு எல்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு வந்து இவர் கேட்டிருக்காரு. இது வேஸ்ட் பண்ணுறதில்ல, என்னோடய திருப்திக்காக என்னோடய பைசாக்களை நான் சாக்கடைக்குள்ளே போடுறேன், அதுதான் என்னுடைய தொழில் ரகசியம் அப்படின்றார். மிச்சம் மீதி இருந்ததை ஃப்ரிட்ஜில் வச்சோ இல்லை ஏதாச்சும் பண்ணியோ அடுத்த நாள் தள்ளி விட்டுறணும் கஸ்டமர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி நினைக்காம, தன்னோட திருப்திக்காக அந்த நாளில் ப்ரிப்பேர் பண்ண அந்த கெட்டு போகக்கூடிய ஃபுட்டு, இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஃபுட்டை கூட வேஸ்ட் பண்ணிடுறாரு. ஸோ தன்னோட திருப்திக்காக அதை பண்ணுறதா சொல்கிறார். அந்த லைனை வந்து இவர் பிஸ்னஸில் ஃபாலோ பண்ணுறாரு. இந்த மாடல்ஸ் எல்லாம் வச்சு ஃபோட்டோ பிடிக்கிறப்ப நல்ல பிராண்டட் ஷர்ட், பிராண்டட் பேண்ட்டு தான் போட்டு ஃபோட்டோ பிடிப்பார். அந்த பிராண்டெல்லாம் தெரியக்கூடாது. ஆனால் ஏன்னா இமேஜஸ் பஸாரில் வாங்குறப்ப கிளைண்ட்டுக்கு வந்து வேறு பிராண்டோட நேம்ஸ் எல்லாம் இருந்தால் சரியாக இருக்காது. அதனால் பிராண்டை வந்து எப்படியும் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. இருந்தாலும் இவர் பிராண்டட் தான் யூஸ் பண்ணுவார். ஏன்னா இவரோட திருப்திக்காக அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இவர் குவாலிட்டி கான்சியஸாக இருந்து பல தோல்விகள் வந்தாலும் தோல்விகள்னால் துவலாமல் உலக சாதனையெல்லாம் பண்ணி பெரிய ஆண்டர்ப்ரினர் ஆகிறது இல்லாமல் அவர் மக்களுக்கு வந்து அதை ஷேர் பண்ணணும், அவருடைய அறிவை ஃபுல்லாக ஷேர் பண்ணணும் அப்படின்ற அந்த நினச்ச அந்த நினைவுகள், அந்த நினச்சிட்டு இருக்க அந்த பேஷன், அதுதான் சந்தீப் மகேஸ்வரியை பெரிய ரோல் மாடலாக கன்சிடர் பண்ண வச்சுருக்கு. அவருடைய யூடியூப் சேனல் சந்தீப் மகேஸ்வரி. அந்த யூடியூப் சேனலில் போனீங்கன்னா பல வீடியோஸ் இருக்கும். உங்களுக்கு ஹிந்தி தெரியும், ஓரளவுக்காவது புரியும் அப்படின்னா அதை போய் பார்க்கலாம். அப்புறம் சந்தீப் மகேஸ்வரி ஸ்பிரிச்சுவாலிட்டி, வாழ்க்கையில் ஓரளவுக்கு சாதிச்சாச்சு, அடுத்தது என்ன அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆன்மீக அறிவையும் அவர் ஷேர் பண்ணுறாரு. அதுவும் மோஸ்ட்லி ஹிந்தியாக தான் இருக்கும். சந்தீப் மகேஸ்வரியோட லைஃப் டீச்சிங் என்ன அப்படின்னா ஆசான் ஹேன்னா எளிதானது, ஈஸி. நம்ம ஒரு விஷயத்தை ஈஸியாக கஷ்டமாக அப்படின்றத முன்னாடியே டிசைட் பண்ணுறோம். அதனால தான் ஒரு விஷயத்தை கஷ்டம் அப்படின்னு டிசைட் பண்ணால் அந்த விஷயம் கஷ்டமாக இருக்கிறதுக்குரிய காரணங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம மைண்டு ஃப்ரேம் செட் பண்ணணும். அதே ஒரு விஷயத்தை ஈஸி அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்ம மனசு வந்து அந்த விஷயம் ஏன் ஈஸி அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு பண்ணும். ஸோ நம்ம மனசை எப்படி ட்ரெயின் பண்ணணும், எல்லாமே ஈஸின்னு முதல்ல ட்ரெயின் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே எல்லா விஷயங்களையும் எளிதாக பண்ணுறதுக்கு என்ன அப்படின்றத யோசனை பண்ணி எளிதாக பண்ணி பல சாதனைகள் புரியணும், மென்மேலும் வளரணும் அப்படின்றது தான் என்னோடய விருப்பம். சந்தீப் மகேஸ்வரி தன்னுடைய எல்லா டீச்சிங்கையும், லைஃப் டீச்சிங்கையும் ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா அது அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறார். புரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கணும், அதை எப்படி எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும், என்ன சாதனைகள் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்படி அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதுலேயே என்னுடைய லைஃப் டீச்சிங் எல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே தனக்கு என்ன பிடிக்கும், என்ன சாதனை பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி பயணிக்கணும், பற்பல வெற்றிகள் அடையணும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். जिंदगी बहुत ही छोटी, कल तक
मैं न रुकूंगा, जो भी मुझको करना है